உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாகியிருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது. சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்புறம் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது.
உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், அற்புதமான கால நேரம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த பிறந்திருக்கக்கூடிய புது வருஷம் தை மாதம். தை மாதம்னாலே ஜீவராசிகள் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், வைரஸ். ஆமாம், வைரஸ்னால் தான் நமக்கு புரியும், இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும், அணுக்கள்லாம் சொன்னால் புரியாது. விவசாயத்துக்கு தேவையான சின்ன சின்ன வைரஸ், அணுக்கள், பூச்சிகள், அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லேருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய மரம் செடி கொண்ட உயிரினங்கள்லேருந்து அசையா பொருட்கள்லேருந்து நீர்நிலைகளிலிருந்து மானிட ஜென்மங்கள் வரை துலாம் ராசி என்பர்களே இந்த தை மாதம் சிறப்பாக உள்ளது. அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த 5 கிரக சேர்க்கை உள்ளது அப்படின்னு. அது இன்னும் கூடுதல் சப்போர்ட்டாக உங்களுக்கு அமையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 4ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை. 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு குடும்பம், எல்லாரும் சேர்ந்து வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வீடு. இடம்ங்கிறது செவ்வாய். அங்கே ஒரு காலி வெற்றிடமாக இருக்குது, வீடு கட்டிட்டீங்க, அந்த வீடு காலியாக இருக்குங்க, அங்கே யாரும் குடும்பம் பண்ணல, அது செவ்வாய். வெறும் இடமா இருந்தால் அது செவ்வாய். 4 பேர் குடியிருக்கிறாங்க, ஒரு குடும்பம் பண்ணுறாங்கன்னா அது சுக்கிரன், 4ஆம் இடம்னு ஆகிடும். அதில் என்ன வசதி வாய்ப்பு? மாடி வீட்டில் இருக்கிறாங்க, லிஃப்ட்டு வச்சுருக்கிறாங்க, டிவி வச்சுருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறாங்க, கிரைண்டர் வச்சுருக்கிறாங்க, சோஃபா செட் போட்டுருக்குறாங்க, சூப்பராக இன்டீரியர். இதெல்லாம் சுக்கிரன் 4ஆம் இடம்னு அர்த்தம், சுகஸ்தானம்னு அர்த்தம். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே சுகபோகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம், தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு வாங்கிறதா இருக்கலாம், இன்டீரியராக இருக்கலாம், தள்ளி தள்ளி போகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? தள்ளி போகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், தடைபடக்கூடிய விஷயங்கள். வீடு கட்ட ஆரம்பித்த சமயம் ரொம்ப நாள் அது தள்ளி போகுது. அல்லது ஒரு வீட்டுக்கு குடி போயிருப்பீங்க, உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பெட்டராக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஒரு லோலியாக ஃபீல் பண்ணுறது, அல்லது சம்திங் ஏதோ ராங் இருக்குது, ஒரு 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 கெட்ட சக்தி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே இந்த 4ஆம் பாவம் கெட்டு போகிறது தான் காரணம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் மெயினாக துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். நான் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குதுங்க சாமி. நான் வேறு மாதிரி ஒரு ரிசல்ட்டு இருக்கும்னு நினச்சிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன், நிறைய அதுக்காக முயற்சி செய்ய தான் உழைச்சேன். பட் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் அங்கே வரல, ஒரு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டான ரிசல்ட்டு தான் சேருது. இல்லைனா எல்லாம் கை கூடி வர மாதிரி இருக்குது, பட் நிறைய அது மிஸ் ஆகுது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, விடுபட்ட விஷயங்கள், கைகூடாத காரியங்கள் எல்லாம் கூட கைகூடும். எப்படி சொல்கிறீங்க சாமி? எங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு நிறைய கிளைண்ட்ஸு. நீங்கள் ஒருத்தர் தான் சாமி ப்ராக்டிக்கலாக எனக்கு சொல்கிறீங்க, நடக்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தாண்டா இருக்கும் உனக்குன்னு அழகாக சொல்கிறீங்க, திட்டி சொல்கிறீங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? புகழ்ந்து பேசிடுறாங்க. ஆஹான் இருக்கும், ஓஹோன் இருக்கும், சூப்பராக இருக்குங்கிறாங்க சார். அது தேவையே இல்லை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நிகழுது. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சுபராக மாறிவிடுகிறார். 4, 5 குடையவர். அப்போ சனி பகவான் உங்களுக்கு சுபராகி வீடு கொடுத்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் அற்புதமாக 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மறைந்த சனி, மறைந்த குரு.
சார் துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார், இப்போது அற்புதமாக இருக்கார். அதோடு மட்டுமல்ல, இந்த 4ஆம் பாவத்தில் நடக்கக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை, ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், 1 8 கூடிய சுக்கிரன், 2 7 கூடிய செவ்வாய், 10 கூடிய சந்திரன், 11 கூடிய சூரியன், அதோடு மட்டுமல்ல 9 12 கூடிய புதன். பாருங்கள், அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. குருவுடைய சனியுடைய வீடு மட்டும்தான் அங்கே மிஸ்ஸிங். அப்போ சனியுடைய வீட்டில் தான் அது நடக்குது. அப்போ குரு மட்டும்தான் மிஸ்ஸிங் அங்கே. அப்போது இந்த 5 கிரகங்களில் 12 வீடுகளில் 9 வீடுகள் இந்த தை மாதம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அப்போ ஜோதிடத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தை இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் அதில் உள்ள ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிடத்தை இந்த மாதிரி டீப்பாக புரிஞ்சுட்டு பார்த்தா தான் உங்களுக்கு பதில் சொல்லவே முடியும். சும்மா சுக்கிரன் அங்கே இருக்கார், குரு இங்கே இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு போராது. எடுத்து உதாரணத்தோடு சொல்லி உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும். நல்லது நடக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் குருவுடைய வேலை. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, ஜெயிக்கக்கூடிய மாதம். நிகழக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை ஆனந்தமயமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பணங்காசுகள் வந்து சேரும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் எதிரிகள் தூள் தூளாக உடைந்து போவார்கள், பிரிந்து விடுவார்கள், விலகி போவார்கள். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடாக இருந்தாலும் சரிதான், நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்லாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம், மாமியாரால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், பிரிவுகள், பங்காளிங்களால் வரக்கூடிய பிரச்சனை, இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம், ஹையர் ஆஃபீஸர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது, அல்லது தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம், நிறைய இடதோஷங்கள். நான் எப்பொழுதுமே அந்த இடதோஷங்களை குறிப்பிட்டு சொல்வது உண்டு. நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த இடதோஷம்தான் ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் அது யாருமே கண்டுக்கிறதே இல்லை. நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டேன். ஒரு பெரிய பெரிய வீடுகள்லாம் கூட நம்ம இப்போ கூட ஒரு லெதர் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க. அவங்க லெதர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே டேனரிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. எக்ஸ்போர்ட் வரலும் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்க வீடு கட்டி 20 வருஷம் ஆகுது. திடீர்னு இப்போ தான் பிரச்சனை வருது. பொண்ணுக்கு பையனுக்கு யாருமே திருமண வாழ்க்கை அவங்க நிலைக்க மாட்டேங்குது, நிற்கலை. 2 பக்கமும் பிஸ்னஸ் மட்டும் நல்லா இருக்குது, திடீர்னு பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராப்ளம். இது எல்லாமே அந்த இடதோஷத்தை குறிக்கும். ஸோ எனதருமை துலாம் ராசி என்பர்களை, இந்த இடதோஷத்தை விளக்குங்கள். 5 கிரக சேர்க்கை உங்களை இந்த மாதம் வாழ வைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.